மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என் வென்று வாழ்த்தும் மிந்தக் கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும்போதுன் நடக்கலமே. மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்று அறியேன். கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும்போது உன் அடைக்கலமே. ஆலகால விடத்தை உண்டதனால் கரிய நீல நிறமாகிய கழுத்தை உடைய சிவபெருமானது மைந்தராகிய கந்தப்பெருமானே என்று துதித்து வாழ்த்துகின்ற இந்த பழக்கத்திற்கு வந்த தொண்டினை அல்லாமல் வேறு ஒன்றையும் அறிந்தேன் இல்லை நான். அடியேன் கற்ற கல்வியும் நீங்கி துன்பமுறும் சுற்றத்தினரும் ஊராரும் ஓலமிட்டு அழ அடியேன் நன்றாக பழகியுள்ள ஐம்பொறிகளும் என்னை கைவிட்டு செல்ல அடியேன் உயிரும் உடலை விட்டு போகும் காலத்து தேவரீரின் அடைக்கலமே ஆவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய. சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. சிந்தாமணிதான் திகழ் மார்புடையாய் முந்தை வினையை முழுதும் தொலைத்து ஆள் எந்தாய் எளியேன் என நீ எழிலாய் வந்தாள் உயர் ஓம் வடிவாம் பொருளே. கந்தர் அலங்கார வரிசையிலே 84வது பாட்டாகிய மைவரும் கண்டத்தர் மைந்தா என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே. இந்த பாட்டுல யமன் உயிரை கொண்டு போகின்ற சமயத்திலே என் உயிரை விட்டு நான் இந்த உடலை விட்டு என் ஆவி பிரியும் பொழுது உன் அடைக்கலமே. இந்த ஆவி உன்னுடைய திருவடியிலே சேர வேண்டும் என்பதுதான் எல்லாரும் பாயில் கிடவாமல் நோயில் கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் தாயில் கிடவாமல் பாவியின் ஆவியை ஓர் நொடிக்குள் உன் பேருடைய உன் திருவடிகள் வைப்பாய் தெரிந்தேன்னு கேட்பாங்க. அந்த ஆவி பிரிகின்ற சமயத்திலே அறிவு போய்விடும். நான் என்ன பண்ணணும், மூச்சு முட்டுறது, மேல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம், நல்லா காத்து வாங்கலாம், பிராணாயாமம் பண்ணலாம், இப்படிலாம் அறிவு வேலை செய்யாம போயிடும். பஞ்சபூதங்களும் அடங்கி போயிடும். கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, உடம்பு எழுந்திருக்க முடியாது. இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரியங்களும் அடங்கி போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சமயத்துல இறைவனுடைய நினைவு நமக்கு வராது. முன்னாடி எப்பவாவது ஆண்டவன் பெயரை சொல்லியிருந்தா அந்த நம்பிக்கையினாலே முருகன் பெயரை சொல்ல வரும். அத அருணகிரிநாதர் மிக்க அழகாக ஒரு பாட்டுல பழனி வகுப்பிலே சொல்றார். வஞ்சவிழி சண்டன் யமன் உருக்கின்ற பொழுது உன் குமர கந்தா என நன்கு அறையவும் தெளிவு தந்து உயிர் வருந்து பயமும் தனிமையும் தவிர அஞ்சல் அஞ்சல் என வர வேணுமே. என் உயிர் போகின்ற சமயத்திலே முருகா என் உணர்விலே உன்னை ஏற்றி அந்த ஆபத்திலே அவனை கண்ணால காணாமல் யமனை கண்ணாலே காணாமல் யமனுடைய கடு வார்த்தைகளை அட்பீஷண கடு பாஷண யமகிங்கர படலி கிருத தாடன பரிபாடன மரணாகமய சமய உமயாசக மமசேவித சிவசங்கர நிலையம் சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிலே அந்த மரண தருவாயில் இறைவனே நீ சிவபெருமானாக இருந்தால் ரிஷபத்திலே பார்வதி சமேதராக காட்சி கொடுப்பாய், முருகனாக இருந்தால் மயில் மீதிலே வள்ளி தேவியானவுடன் காட்சி கொடுப்பாய். இந்த நல்ல நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு மரண திருவாயிலே என் ஆவியை உன் திருவடிக்கு அடைக்கலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கின்ற அந்த ஆவிக்கு மோசம் வராமல் இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். மை வரும் என்று சொன்னால் கருத்த நிறம் மைக்கூடு போல சிவபெருமான் விஷத்தை ஆலகாலத்தை நம்ம எல்லாம் காக்க வேண்டி கடல் எழுந்த ஆழத்தை குடித்த பெருமாள். நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா நல்லது. பூர்வ ஜென்ம வினை போகுமா? போகாது. நல்ல குலத்திலே பிறந்தால் பூர்வ ஜென்ம வினை போகுமா? போகாது. இந்த வினையெல்லாம் அழிந்து விஷம் அழிந்து இறைவனிடம் சேர வேண்டும். அந்த இறைவன் தான் அந்த விஷத்தை எல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் காப்பாற்றக்கூடியவர். கற்றதனால் உள்வினை கட்டருமோ
நல்ல குலம் பெற்றதனால் போமோ பிறவினோர் உற்ற கடல் நஞ்சுகந்து கொண்ட அருணை நாதனடி தாமரையில் நெஞ்சு உலகந்து கொள்ளா நெறி. நமக்கு நல்ல நெறி எதுன்னா இறைவனை நினைக்கணும். எப்பொழுது நினைச்சு கொண்டிருந்தா சாகிற நேரத்துல சங்கரா சங்கரா சொல்றாரு. முதல்ல சங்கரா சொல்லிட்டு இருந்தாதான் சாகும் போது சங்கரா கந்தா அருகா என்கிற வார்த்தைகள் எல்லாம் வாயிலே வரும். இல்லைன்னா வராது. நம்மை கருணையிலா காப்பாற்றுகின்ற நாதனை போல அவரது மைந்தனாகிய முருகன் கந்தன் கருணைக்கடல் அவனை கந்தா கூப்பிடுகிறார். மைவரும் கண்டத்த கழுத்திலே கண்டம் கருத்த சிவபெருமான் அவன் கழுத்திலே மை இருக்கிறது. மை என்றால் கருத்த நிறம் கொண்டதுனாலே நீலகண்டன் என்ற பெயரை அடைந்தான். அந்த கண்டத்தை கருணை கடலாகி அதுக்கு அடையாளம் என்னன்னா எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தனக்கு எதுவும் வேண்டாம் விஷம் போதும் என்ற அந்த விஷத்தை கொடுத்து தான் இறந்தாலும் விஷவரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கருண தயாமூர்த்தியான சிவபெருமான் அந்த தயாமூர்த்திக்கு பிறந்த முருகப்பெருமான் கருணையின் கடல். அந்த கருணையை எடுத்து காட்டுவதற்காக நிகழ்ச்சி எங்கே சொல்லுகிறார். கைவரும் கண்டத்தன்மை தான் கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறிய. கைவரும் தொண்டு என் கையில இருக்கிறது இதுதான். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. என்ன செய்ய முடியும்? தானம் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ போய் இருந்து என்ன பண்ண முடியும்? சாகர நேரத்துல வாயால கந்தான்னு சொல்றதுதான் முடியும். அதுவும் 5 பூதமும் அடங்கி போச்சுன்னா 5 இந்திரியம் அடங்கி போச்சுன்னா வாயால கந்தான்னு சொல்லக்கூட வராது. அதை சொல்லறதுக்கு எனக்கு நீ அருளை தர வேண்டும் கந்தா என்று சத்தமா கூட ஆகாரம் கொடுத்திருக்கிறார். கந்த சொல்லல, கந்தான்னு சொல்லியிருக்கார். கந்தான்னு கூப்பிடணும், ஆகாரம் என்று அழைத்தல் என்று வாழ்த்தும். உன் புகழை வாழ்த்தி எப்பவும் புகழ்ந்திருந்தேன்னா கடைசியில் சொல்ல வரும். இந்த கைவரும் தொண்டு இப்படி எனக்கு ஈஸியா கையில கிடைக்கக்கூடிய தொண்டு ஒன்னே ஒண்ணுதான். உன்னை கூப்பிட மட்டும்தான் முடியும். அந்த சமயத்துல கற்ற கல்வியும் போய் எவ்வளவு படிச்சிருந்தாலும் கந்தர் ரெட்டி கவசம் முழுக்கா தெரியும், கந்தர் அலங்காரம் முழுக்கா தெரியும், மனுபூதி எல்லாம் தெரியும், திருப்புகழ் தெரியும். எதையுமே அங்க சொல்ல வராது. அறிவு மழுங்கி போய்விடும், மறந்து போயிடும் எல்லாம். அந்த சமயத்துல முருகா கந்தா என்கிற நாமமாவது எனக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும். பைவரும்னா துன்பம், துக்கப்படுகின்ற கேளும் பதியும் சுற்றத்தாரும் பதியும் ஊராரும். எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர்ல இருக்கிறவங்க சுற்றத்தார் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஓன்னு அழுவாங்க. எப்படி? உணாரும் பிணியும் மானக வீட்ட உடல் ஊதாரி பட்டொழிய உயிர் போன ஊரார் குவித்து வர ஆவன குருகி ஓய முழக்கமெழ அழுதோய நானாவித சிவிகை மேலே கிடத்தி அது நாராதெடு அடவி எறிவூடே நாணாமல் வைத்து விட நீராமென பிறவி நாடா என குன்னருள் புரிவாயே. ஊனார் முற்புணியும் அப்படிங்கிற ஒரு பாடலிலே அருணகிரிநாதர் இந்த உடலை எடுத்து கொண்டு போய் அங்கே அக்னியில வைப்பாங்க. அவங்க கவலையே பட மாட்டாங்க. கொண்டு போய் எல்லாரும் கொண்டு போய் இந்த உடலை எரிஞ்சு போச்சு, நேற்றைய வரைக்கும் அண்ணன் தம்பி அப்பா குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கொண்டு போய் அக்னியில வச்சுட்டு இறக்கம் பாராம தீ வச்சு கொளுத்துற வரைக்கும் நின்று எரிஞ்சு போயாச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு போவாங்களாம். என்னை பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார். பொன் பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி புலம்பி விட்டார். பொன் பெற்ற மைந்தரும் பின் வலம் வந்து குடம் உடைத்தார். உன் பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. உன்னை பற்று உன்னிட்ட நான் அன்பு வச்சிருந்தேன்னா நீயாவது என்ன கடைசியில வந்து ஆவியை சேர்த்திருப்பேன். இவங்க கிட்டதான் பற்றை கொடுத்து என்ன செஞ்சேன்னு சொல்ற பட்டினத்தார். அன்னை எழுதி என்னை பிணமென்று விட்டு அகன்று விட்டாளாம். அம்மா பெத்த அம்மா நம் புள்ள பேரு கூட சொல்லாம பணத்தை எப்ப தூக்கிட்டு போவாங்கிற மாதிரி அன்னை அழுது பிணம் என்று என்னை விட்டு அகன்று விட்டாள். பொன்னை அணையம் அணையாள் புலம்பி நின்றாள். அவளுக்கு அழுவாளாம். என்னை இனிமே யாரு காப்பாற்றுவான்னு சொல்லி அழுவாளாம். என்னை உடன் கொண்டு காட்டகத்திட்டு போய் எரிய விட்டார். காட்டுல கொண்டு போய் என்னை எரிய விட்டார். அந்த சமயத்துல உன்னை ஒழிய ஒரு துணை உண்டோ உடையவனே. எனக்கு அந்த சமயத்துல வேற யாரு இருக்கா? என் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து இருந்து உன் காவி கமலம் தொழ எண்ணுகின்றேன். துயர் தீர்த்தருள்வார்.
தூவி குலமையில் வாடனனே துணை ஏதுமின்றி தாவிப்படர கொழுக்கொம்பில்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. அந்த சமயத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம என் ஆவி தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. இதை நீ எடுத்து என்னை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டியா முருகப்பெருமானே அப்படின்னு கந்தா அப்படின்னு கூப்பிடுறார். எந்த வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்குமே அப்படின்னு சொல்றாரு. செந்தில் முருகா சொல்லி விபூதி இட்டுண்டா திருநீர் செந்தில் முருகான்னு சொன்னா வினையெல்லாம் ஓடி போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல கந்தான்னு கூப்பிடு. கந்தா என்கிற நாமத்துக்கு அத்தனை மகிமை இருக்கு. அந்த கந்தனை அம்பிகை 6 குழந்தையா இருக்கிற ஒன்னா சேர்த்து கந்தன் என்ற பெயரை செய்தார். அப்படிப்பட்ட அந்த கந்தா என்கின்ற பொருளை சொன்னால் கருணை கடவுள் கடைசியிலே நம் அந்தகத்தில் கால அந்தத்தில் வருகின்றவன் கந்தன். அந்த கால அந்தம் என்கின்றதே வாழ்க்கை முடிகின்ற சமயத்திலே அந்தத்திலே வருகின்றவன் கந்தன். அந்த கந்த பெருமாள் மயில் மேதிலே தோன்றி ஆவிக்கு மோசம் வருமாறு நம்மை ஆவியை எடுத்து பிரித்து தன்னுடன் சேர்த்து இனி பிறவாத வரத்தை கொடுப்பார் என்று அங்கே சொல்லுகின்றார். ஆகையினாலே இந்த பாடலிலே உயிர் போகும் தருவாயில் கந்தா என்று எனக்கு சொல்ல நீ வாயை கொடுப்பாய் என்று வேண்டிக் கொள்கின்ற காலத்தினாலே கண்டிப்பாக திருப்புக அன்பர்கள் தெரிந்தோ தெரியாமையோ வயது முதிர்ச்சியிலே மரண தருவாயில் கண்டிப்பாக முருகன் கந்தா என்று சொல்கின்ற வார்த்தையை தந்து நம் உயிரை அடக்கலமாக செய்வான் என்பது திண்ணம் என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார் அருணகிரிநாதர் இந்த பாடலிலே. மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றையே கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கை மெய் விடும் போது மெய்னா உடம்பு மெய் விடும் போது உன் அடைக்கலமே எனக்கு அந்த ஆவிக்கு நீதான் அடைக்கலம் முருகா கந்தா என்று உன்னை வாழ்த்துகின்றேன் என்று சொல்லுகின்ற ரொம்ப சிறப்பான பாடல் கந்த அலங்கார பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.